வளர்த்தமிழ். வளர்த்தமிழ்ங்கிற ஒரு உரைநடை நூல் உரைநடை கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா. மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது. ஓகேங்களா. நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகள் ஒன்றாக திறங்கும் தமிழ் மொழியின் சிறப்பை அறியலாம் வாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள் ஒன்று மொழி. மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. ஓகேங்களா. மனிதரை பிற உயிரினமிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி தான். மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிற கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே ஆகும் சொல்கிறாங்க. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் சொல்லி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இருக்குன்றாங்க. உலக மொழியில் இலக்கண வளம் இலக்கிய வளங்கள் திகழ்ந்தது சில மொழியே. அதில் செம்மை மொழிங்கிறது சிலவையாக ஏற்றுக்கொண்டது. அந்த செம்மை மொழிங்கிற சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ் ஒரு செம்மொழிங்க. ஓகேங்களா. தென் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லுரிமை, பொருள் இனிமை ஆகியவை கொண்டவைன்னு சொல்கிறாங்க. பல மொழிகள் கற்ற பாரதியார், அதாவது பாரதியார் என்னென்ன மொழிகள் கற்றுக்கிறாருன்னா சமஸ்கிருதம், வங்காளம், உருது, ஆங்கிலம், பிரான்ஸ் ஆகியெல்லாம் புலமை பெற்றிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி பல மொழிகளை புலமை பெற்றவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்கிறார். தமிழ் மொழி தான் நான் பார்த்த மொழியிலேயே தமிழ் மொழி தான் இனிது அப்படின்னு சொல்லி வியந்து பாராட்டுகிறாரு. அவ்வளோ சிறப்பான மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா யாமறிந்த அப்படிங்கிற வேர்டு பார்த்திங்கன்னா பாரதியாரோட கீவேர்டுன்னு சொல்லி நான் வச்சுக்கேன். ஏன்னா யாமருந்த புலவிலே கம்பனை போல் வெள்ளுவனை போல் அப்படிங்கிறதுலேயும் யாமருந்தங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவார். ஸோ அது பாரதியார் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் மூத்த மொழின்னு சொல்கிறாங்க. மூத்த மொழிக்கு எப்படி என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி இதையும் சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் தாங்க. என்று பிறந்தவள் என்று உணராதவள் எங்கள் தாய், இயல்பினால் எங்கள் தாயின்னு சொல்கிறாரு பாரதியார். இது யார் சொல்கிறாருன்னா பாரத தாயை சொல்கிறாரு. ஓகேங்களா. ஆனால் இது தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. சாலை விதிகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். கண்டிப்பாங்க. ஒரு சாலை எப்படி இருக்குன்னே தெரியாமல் சாலை விதிகள் இடது போகணும் வலது போகணும்னு சொல்லியிருக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சாலை தோன்றினதுக்கப்புறம் தான் சாலை விதிகள் தோன்றியிருக்கணும். அந்த மாதிரி இலக்கணம், அதாவது இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கணம் விதிகள் தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணம் அப்படின்னா ஒரு மொழியை எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான வரையறை சொல்கிறதா இலக்கணங்க. ஸோ முன்னாடியே இலக்கியம் தோன்றினதுக்கப்புறம் தான் இலக்கணம் அப்படிங்கிற ஒன்று தோன்றியிருக்கணும்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். நல்லா பார்த்துக்குங்க. தொல்காப்பியம் இலக்கண நூல், நாட் இலக்கியம் நூல். ஓகேங்களா. தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். இது பழமையான ஒரு இலக்கண நூல். ஓகேங்களா. தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே இலக்கியங்கள் தோன்றுக்குதுன்னா தொல்காப்பியமே பழமையானது. அதுக்கு முன்னாடியே ஒரு இலக்கியம் தோன்றுக்குது அப்படின்னா இது எவ்வளோ முன்னாடி தோன்றிய மொழி அப்படின்னு தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் தொன்மையான மொழி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி என்றால் இதற்கு முன்னதாக தமிழ் இலக்கியம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அதை கொண்டு தமிழ் மொழி தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எளிய மொழின்னு எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா. எளிய மொழினா தமிழ் மொழி ஈஸியாக பேசவும் முடியும், எழுதவும் முடியும், உகந்த மொழி தான் தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்று போய் உயிர் மொழிங்க. ஆமாங்க. இக்கு கூட்டல் ஆன்னு சொல்லும்போது கா அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேங்களா. இக்குங்கிறது மெய்யெழுத்து எப்படி உயிர்க்கிறது, உயிரெழுத்து எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே காங்கிறது எப்படி ஒழிக்கிறது, காங்கிறது ஆட்டோமேட்டிக்காக க அப்படிங்கும்போதே கா வந்துடுது. ஓகேங்களா. ஸோ உயிர்மெய் எழுத்துக்களையும் எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அப்படின்னா எழுத்துக்களை கூட்டி படித்தாலே தமிழ் மொழி ஈஸியாக படிக்க முடியும். ஸோ ரொம்ப எளிமையான மொழின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆ கூட்டல் அமுது அப்படிங்கிறது அமுது அப்படின்னு சொல்லி அந்த மூணை கூட்டி படிக்கும்போதே அமுது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ் மொழியை எழுதுமுறையும் மிக எளிதுதான். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைகின்றன. இது கேட்குறக்கு சான்ஸ் இருக்குதுங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்குங்க. வளஞ்சுழி எழுத்துக்களாகவே இருக்கும். ஓகேங்களா. அது எப்படி வளஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிற எழுத்து வந்து வலஞ்சுழி எழுத்துன்னு சொல்லி தந்திருக்காங்க. ஆ அப்படின்னு சொல்லி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எழுதும்போது என்னது கிளாக் வைஸில், அதாவது கிளாக் வைஸில் எழுதுகிற ஸ்டார்ட் பண்ணி எண்டு ஆகிறது வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இடஞ்சுழி டா வந்துட்டு இடஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இது என்னது ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் எழுதுறது எல்லாமே இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வலஞ்சுழி எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ அப்படின்னு சொல்லி போடும்போது அது கிளாக் வைஸில் தான் போகுது. ஸோ அது வந்துட்டு வலஞ்சுழி எழுத்து. அடுத்தது யா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. ஸோ அது வந்துட்டு இடஞ்சுழி எழுத்துக்கள். ஸோ கிளாக் வைஸில் போகிறது எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்கள், ஆன்டி கிளாக் வைஸில் போகிறது எல்லாமே இடஞ்சுழி எழுத்துக்கள். அவ்வளோதாங்க. தென் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வந்துட்டு வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் அமையுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ், அதாவது என்ன சொல்லு, என்ன முதலில் ஆடப்படும் இலக்கியம் என்ன, அதில் வந்துட்டு என்ன மேற்கோள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழ் அப்படின்னா வந்துட்டு முதல்ல சொன்ன சொல் என்னென்னா தொல்காப்பியம் அப்படிங்கிற சொல்லலாம் வந்துட்டு தமிழ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் அதுக்கான மேற்கூற்று என்ன அப்படின்னா தமிழின் கிளவியும் அதனாரற்றே அப்படிங்கிறது மூலமாக வந்துட்டு அது தமிழ்ங்கிறது முதல்ல இது பண்ணியிருக்காங்கிறதுக்கான மேற்கோள். ஓகேங்களா. தமிழின் கிளவியும் அதனாரற்றே அப்படின்னு வந்துச்சுன்னா தொல்காப்பியம் முதல் ஆடப்படும் நூல் தான் வந்துட்டு தொல்காப்பியம் தமிழ்ங்கிற சொல்ல. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிறது ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான மேற்கோள் பார்த்தீங்கன்னா தமிழ் கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கியே இது நீ கருதினே ஆயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படிங்கிற இது வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல்ல ஆளப்படும் இலக்கியம் என்னென்னா அப்பர் தேவாரம் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது வந்து தமிழன் கண்டாய் அப்படிங்கிறது அதனோட மேற்கோளுங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சீர்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்சு அவங்க சீர்மையான மொழின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. சீர்மை அப்படிங்கிறதுக்கு ஒழுங்கு அப்படிங்கிறது சொல் வந்துட்டு குறிக்கும். ஓகேங்களா. சீர்மை அப்படின்னா வந்துட்டு ஒழுங்கு அப்படிங்கிறது குறிக்கும். ஸோ இதுக்கு ஒன் வேர்டில் வந்துட்டு கேட்டாலும் கேட்கலாம். ஓகேங்களா. தென் தமிழ் மொழியின் பல வகை சிறப்புகள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அக்ரிணை, அதாவது திணை வந்து 2 வகைப்படுங்க, உயர்திணை அக்ரிணை. ஓகேங்களா. உயர்திணை வந்துட்டு அக்ரிணை எனப்படும். உயர்திணைங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்துட்டு என்ன சொல்லலாம், தாழ்திணைன்னு சொல்லலாம். ஆனால் தாழ்திணைன்னு சொல்லாமல் அக்ரிணை, அதாவது உயர்வு அல்லாத திணைன்னு சொல்கிறது மூலமாக இது சீர்மையான மொழின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாகற்காய் கசப்பு சுவையுடையது. ஓகேங்களா. பாகற்காய் வந்து கசப்பு சுவை இருக்கனால இதை கசப்பு காயின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்படி சொல்லாமல் கசப்பு காயின்னு சொல்லாமல் பாகு காய், அதாவது பாகு அல்லாத காய். பாகுங்கிறது வந்து இனிப்பு. ஸோ இனிப்பு அல்லாத காயின்னு சொல்கிறது மூலமாக இது தமிழ் மொழி வந்து சீர்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் வளமை மொழி. தமிழ் மொழி எப்படி வளமையான மொழின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தமிழ் வந்து வளமை மிக்க மொழிங்க. தொல்காப்பியம் நன்னூல் உள்ள இலக்கண நூல்கள் மிகுந்தது. அதாவது தொல்காப்பியம் நன்னூல் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இலக்கண நூல்கள். ஓகேங்களா. இலக்கண நூல்கள். இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. 8 தொகை பட்டுப்பாட்டு அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியங்களை கொண்டது. 8 தொகை பட்டுப்பாத்துங்கிற சங்க இலக்கியங்கள்னு சொல்லலாம். இன்னொன்று 17 மேல்கணக்கு நூல்கள் இன்னொரு நேம் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள், நாளடியார் போன்ற அறநூல்கள் பல கொண்டது. அதனால் இது வளமையான மொழின்னு சொல்கிறாங்க. திருக்குறள், நாளடியார் பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல் இருக்கிற 2 நூல்கள். ஓகேங்களா. தென் சிலப்பதிகார மணிமேகலை வந்துட்டு காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, காப்பியங்கள். இந்த இலக்கண வளங்கள் எல்லாம் திகழ்ந்திருக்கிறதுனால இது வளமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ் மொழி வந்து சொல்வளம் மிக்கது. எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு பூ வந்து மலர்றதுங்கிறது நார்மலான ஒரு விஷயம். ஒரு பூ பொருளின் பல நிலைகள் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் 7 நிலைகள் தோன்றுவது முதல் உதிதல் வரை தனித்தனி பெயர்களில் தமிழில் உண்டு. அதாவது ஒரு நிகழ்வை வந்துட்டு ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு இது சொல்கிறது வந்து முகை, மொட்டு, மலர்தல், விரிதல், அலர்தல், அவிழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு 7 நிலைகளை சொல்கிறது வந்து தமிழுக்கான சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னா வந்துட்டு அம்பு அப்படின்னு சொல்லி வந்து, அடுத்தது நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
தே அப்படின்னா தெய்வம், தலைவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி ஒரு எழுத்தே வந்துட்டு ஒரு சொல் தருவது உண்டு. ஒரு சொல் பல பொருட்களை குறிப்பதும் உண்டு. அதாவதுட்டு இப்போது மா அப்படிங்கிற சொல் வந்துட்டு இவ்வளோ மீனிங் இருக்குது. மாங்கிற சொல்லுக்கு இவ்வளோ மீனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நான் வச்சுக்கலான்னு சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. மா அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, மா அப்படின்னா மாமரம்ங்கிறத நான் வச்சுக்கேன். ஸோ மரம், ஓகேங்களா. மான்னு சொல்லி பசு கத்து, ஸோ அதனால் விலங்கு அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு மாநகர், மாநகராட்சி அப்படின்னா பெரிய நகராட்சி, பெரிய நகரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பெரியன்னு சொல்லிட்டு மா காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா, அது வந்து தெய்வம், திருமகள் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ தெய்வம்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. மா காப்பாற்றுன்னு சொல்கிறது என்ன, அழைத்தல். ஸோ அழைத்தல்ங்கிறத நான் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதாவது தெய்வம், அழகு, அறிவு ரெண்டுமே நிறைஞ்சது. ஸோ அந்த அழகு அறிவும் கூட வந்து எல்லாத்துக்கும் அளவாக தான் இருக்கணும்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னா மா அப்படின்னா இந்த மா கொண்டு அரைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, மா அப்படின்னு துகள் அப்படிங்கிறது உண்டு, மேன்மை அப்படிங்கிறது உண்டு. தென் நெக்ஸ்ட்னா வயலில் வண்டு இருக்கும் அப்படிங்கிறது நான் வச்சுக்கணும். அவ்வளோதான், இப்படி தான் நான் வச்சுக்கணும். நான் அப்படி தாங்க நான் வச்சுக்கிறேன். மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு ஆகிய பொருட்களை வந்து தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்மொழி வந்து வளர்மொழி அப்படின்னா எதை வச்சு வளர்மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க, ஓகேங்களா. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு, ஓகேங்களா. ஆமாங்க, முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3 தமிழ் இருக்குது. இயல் தமிழ் அப்படின்னா வந்துட்டு எண்ணத்தை வெளிப்படுத்தும், ஓகேங்களா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்துறதா இயல் தமிழ். இசைத்தமிழ் அப்படின்னா நார்மலாக மியூசிக் கேட்டால் நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷமாகும்ல, உள்ளத்தை மகிழ்விக்கும், ஓகேங்களா. நாடகத்தமிழ் அப்படிங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டி காக்கும். ஆமாங்க, இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொம்மலாட்டம், அதாவது நீரை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சமூக நாடகங்கள் எல்லாம் போடுவாங்க. அது வந்து மக்கள் வந்து நிறைகுறைகளை சுட்டி காட்டி அவங்க வந்து அது பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதாவது இது பண்ணுற ஒரு தமிழ் தான் வந்து நாடகத்தமிழ், ஓகேங்களா. உணர்வில் கலந்து நிறைகுறைகளை சுட்டி காட்டி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன்றுங்க, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகின்றன, ஓகேங்களா. தென் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா ஆகியவை வந்துட்டு கவிதை வடிவங்கள். ஆமாம், கண்டிப்பாங்க, செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா எல்லாமே கவிதை வடிவங்கள், ஓகேங்களா. கட்டுரை, புதினம், சிறுகதை எல்லாமே பார்த்தீங்கன்னா உரைநடை வடிவம். கட்டுரை, புதினம், சிறுகதை எல்லாமே வரணும். இதில் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, சிறுகதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பொருந்தாத ஒரு சொல்லை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிறுகதை அப்படின்னு சொல்லி சேர்ந்தேன். ஏன்னா மேல் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயல் வடிவங்கள், இது வந்துட்டு உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது, சரிங்களா. இதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது தாவர இலைப்பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஆள், அரசு, மா, பலா, வாழை, ஓகேங்களா. மாலிலை, அரசிலை, மாவிலை, பலா இலை, வாழை இலைன்னு தான் சொல்லுவோம். அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரைன்னு தான் சொல்லுவோம். அருகம்புல், கோரைப்புல் தான் சொல்லுவோம். நெல்தாள், வரகுத்தாள் தான் சொல்லுவோம். மல்லித்தலைன்னு சொல்லுவோம். சப்பாத்தி களிமடல்ங்கிறது மட்டும் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சதுங்க. மேபி உங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியாமல் இருக்கலாம். தாளை மடல் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு அது வேணால் தாளை மடல் தான் சொல்லுவாங்க. கரும்பு தோகை, நாணல் தோகை, பனையின் ஓலை, தென்னை ஓலை, கமுகங்கூந்தல், அது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தாங்க, இப்படி தான் சொல்லுவோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, புதுமை மொழி கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தாங்க, புதுமை மொழி தாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு தமிழ் மொழி உருவாகும் போது இன்டர்நெட்டோ ஃபேஸ்புக்கோ எதுவுமே இல்லைங்க. ஆனால் அதுக்கு தகுந்தமான சொற்கள் வந்துட்டு கலைப்பு சொற்கள் புதுதாக உருவாகுது. ஸோ அதனால் தமிழை வந்துட்டு புதுமையான மொழின்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தாங்க. இணையம் அப்படின்னா இன்டர்நெட், முகநூல் அப்படின்னா வந்துட்டு ஃபேஸ்புக், முகம்னா புக்கு, நூல்னா புக்கு, புலனம், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், புலனம் அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ்அப் அண்ட் வாய்ஸ் சர்ச், அதாவது குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறி அப்படின்னா வந்து சர்ச் இன்ஜின், செயலினா ஆப்பு, தொடுதுறைனா டச் ஸ்க்ரீனு முதலிய சொற்களை வந்து இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றில் பயன்படுத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது தமிழ், ஓகேங்களா. தென் அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன, ஓகேங்களா. ஆமாங்க, எழுத்து வடிவம் பெறாத மொழி 6000 மொழிகளில் எழுத்து வடிவம் பெறாதது இருக்குது. அதில் வந்துட்டு இந்நிலையில் தமிழ் மொழி என்னென்னா அப்படின்னா வந்துட்டு
தொழில்நுட்ப நோக்கிலும் வந்துட்டு தமிழ் வரிவடிவங்கள் வந்துட்டு அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படத்தக்கவையாக இருக்கின்றன. ஓகேங்களா. கம்ப்யூட்டரில் வந்துட்டு எப்போவுமேங்க அது உள்ளீடு செய்யும்போது பார்த்திங்கன்னா 0s and 1s, அதாவது பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவாக தான் உள்ளே எடுத்துக்கும். இப்போல்லாம் இன்டர்பிரட்டர், அசம்பிளர்னு சொல்லி நிறையா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டரில் உள்ளீடு செய்கிறக்கு ஏற்ற மாதிரியும் தமிழ் வரி வடிவங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை வந்து படிப்பதற்காக வந்துட்டு எழுதப்பட்டவை. ஆனால் இப்போ வந்து கணினி மொழிக்கும் ஏற்றவையாக இருக்குது. கணினி மொழிக்கும் ஏற்ற வகையாக இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்களை அறிவோம். இது என்னென்ன எண் அப்படிங்கிறத சொல்லி ஃபஸ்ட்டு வந்து 1 வந்து உயிர்மை எழுத்தில் ஃபஸ்ட் எழுத்து என்னங்க? கா. ஓகேங்களா. கா அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு உயிர்மை எழுத்தில் ஃபஸ்ட் எழுத்து. ஸோ 1னா கா, 2ங்கிறது ஊங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 2 ஊங்கிறது வந்து 2 அப்படின்னு சொல்லி. சரி, 3ங்கிறது என்ன? 2வது எழுத்து கா, ஆனால் வந்துட்டு 2க்கு வந்துட்டு ஊ கொடுத்துட்டோம். ஸோ 3வதுக்கு கா, அதில் பாதி தான் எழுது பண்ணோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4வது எடுத்து 4வதுக்கு வந்துட்டு 3க்கு வந்து கா கொடுத்துட்டோம், 4வதுக்கு சா கொடுக்கணும். ஸோ சா கொடுத்துட்டோம். ஓகேங்களா. 4லிருந்து 2 கூட்டினா 6. இதோ சா வந்துட்டு இப்படி எழுதுறாங்க. ஓகேங்களா. இது சா வந்து மேலே சுட்ட மாதிரி இருந்துச்சுன்னா 4, சா வந்து இப்படி கால் வாங்கி எழுதுனாங்க அப்படின்னா 6. ஓகேங்களா. தென் 6லேருந்து 3 கூட்டினா 9. ஸோ அது பார்த்திங்கன்னா கூ அப்படிங்கிறது இது வந்து போயிடுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7க்கு வருவோம். 7ங்கிறது 5க்கு வருவோம். 5ங்கிறது வந்து 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. 5 ரூபாயினோட குறில் வடிவத்தை எழுதுங்க. ரூ அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ரூபாய் அப்படிங்கிறதுக்கு ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு 7 அப்படிங்கிறது வந்துட்டு 7 அப்படிங்கிறதையே வந்துட்டு அதனோட குறில் வடிவம் ஏ அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8க்கு வந்துட்டு ஆங்கிறது, அதாவது ஒரு முழுத்த ஒரு சொல்லுக்கு வந்து ஆங்கிறதுக்கு வந்து 8ங்கிற மீனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் 10 அப்படின்னா வந்துட்டு 1க்கு வந்து கா, 0க்கு 0. ஓகேங்களா. ஆனா 8னா ஆ. ஓகேங்களா. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நான் வச்சுக்கோங்க இப்படி. ஓகேங்களா. தென் பார்க்கலாம் வாங்க. மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படும் வகையில் புதுமொழியாகவும் திகழ்து. இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடையை அல்லவா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள், அது இடம்பெற்ற நூல்கள், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வேளாண்மை. வேளாண்மை பார்த்தீங்க அப்படின்னா கலித்தொகை அண்டு திருக்குறள். ஓகேங்களா. அது மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு உழவர். உழவர் பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை, அதாவது நாற்று நடுவாங்க இல்லையா உழவர்கள், அதனால் வந்து நற்றிணை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு, மீன், முதலை, இந்த 3மே பார்த்தீங்கன்னா விலங்குகள். ஸோ விலங்குகள்னு சொல்லி வந்தால் குறுந்தொகை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே. தென் சின்ன மீன், சின்ன பாம்பு, சின்ன முதலை அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்யுக்கு இன்னொன்று என்னென்னா வயல்னு சொல்லி மீனிங்க. இந்த 3ம் பார்த்தீங்கன்னா வயல் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு சின்ன வயல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டு குறுந்தொகை அப்படின்னு சொல்லி எழுதிட்டாலும் ஓகேங்க. தென் வெள்ளம். வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா என்னங்க? அதாவது வெள்ளம் வந்துட்டு போர் புரியும் போது வெள்ளம் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதாவது போர் புரியறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து புறப்பொருள் சம்மந்தமானது. ஸோ 10 புறப்பொருள் சம்மந்தமான ஒரு நூல். அதனால் வந்துட்டு போர் புரியும் போது வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சு 10 சொல்லி நான் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கோடை. கோடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோடை வந்துச்சுன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அகநானூறு. கோடை மருந்து, இந்த 2ஐயும் ஒரே வாக்கியமாக பேச உச்சரிக்க கற்றுக்குங்க. தென் கோடை மருந்து 2லேயுமே பார்த்திங்கன்னா அகநானூறு வரும். அகநானூறுக்கு இன்னொரு பேர் என்னென்னாங்க நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ நெடுந்தொகைன்னு மாற்றி கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு வந்து திருக்குறள் அப்படிங்கிறதும் வருங்க. நெக்ஸ்ட்டு அரசு. அரசு பார்த்திங்கன்னா எந்த அரசு வந்தாலும் திருக்குறளில் ஒரு சிலபஸாக தாங்க வச்சுருக்கோம். திருக்குறளை வந்து சிலபஸ்லேருந்து எடுக்காதுங்க. ஸோ அரசுனா திருக்குறள்னு சொல்லி நான் வச்சுக்கேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார். பார் பார்த்திங்கன்னா வந்து பார் பெரும்பான்மையாற்றுப்படையை பார் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன். தென் உலகம், உயிர், இனி வர எல்லாத்துலேயுமே தொல்காப்பியம் காமனான விஷயங்க. தென் உலகத்தை சுற்றி வந்தது யாருங்க? முருகருங்க. ஸோ திருமுருகாற்றுப்படை. இன்னொரு பேர் என்ன? புலவராற்றுப்படைன்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது திருமுருகாற்றுப்படைக்கு. தென் நெக்ஸ்ட்டு என்னங்க?
உலகத்தை சுற்றி யார் வந்தாலும், அதாவது நம்ம வந்தோம் அப்படின்னா கிளவி ஆகிடுவோன்னு சொல்லி நான் அமைச்சுங்க. தென் உயிர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தொல்காப்பியம் வந்துட்டு காமனான விஷயங்க. தமிழுக்கு உயிர் போன்றது திருக்குறள். தென் பார்த்திங்கன்னா சீக்கிரம் உயிர் போகிறது யாருக்குங்க? கிளவிக்கு தாங்க சீக்கிரம் உயிர் போகும். ஸோ உயிர்னு வந்துட்டால் கிளவியாக்கம், திருக்குறள், தொல்காப்பியங்க. தென் நெக்ஸ்ட்டு ஊருன்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ள நோக்கி போகிறது தாங்க ஊர்னா உள்ள நோக்கி போகிறது. ஸோ உள்ள நோக்கி போகிறது என்னங்க? தொல்காப்பியம் காமனான விஷயம். அகத்திணையல், உள்ள நோக்கி போகிறதுனால அகத்திணையல். இது அகத்திணையல்ங்க, அகநானூறு கிடையாது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் என்னென்னா செல் அப்படிங்கிறது என்னங்க? வெளி நோக்கி போகிறது. ஸோ புறத்திணையல், தொல்காப்பியம் காமனான விஷயங்க. ஓகேங்களா? அன்பு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் காமனான விஷயம். அன்புனா மனம் களவு போகிறது. ஓகேங்களா? ஸோ களவியல். தென் மகிழ்ச்சி அப்படின்னா வந்துட்டு தொல்காப்பியம் காமனான விஷயம். கற்பியல்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அன்புனா களவியல், மகிழ்ச்சினா கற்பியல். ரெண்டுமே அன்பு மகிழ்ச்சி கொஞ்சம் ஈக்குவலான மீனிங் மாதிரி தாங்க. ஓகேங்களா? அன்பு இருந்தால் மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா களவியல் கற்பியல் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்துட்டு ஒரு இயல், ரெண்டு இயல்ங்கிறது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? தென் புகழ் யாரதுங்க புகழ்வாங்க? வேற்றுமையியல். வேறு ஒருத்தங்களை தாங்க புகழ்வாங்க. அதனால் வேற்றுமையியல். தொல்காப்பியம் வந்துட்டு காமனான விஷயம்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஒளி அப்படின்னு சொன்னால் ஒளிங்கிறது என்னங்க? தொல்காப்பியம் வந்து காமனான விஷயம். ஒளியறது யார் சீக்கிரம் ஒளிவாங்க? கிளவியாக இருக்கிறவங்க தான் ஒளிவாங்க. ஸோ கிளவியாக்கம் சொல்லி நான் அமைச்சுங்க. முடி அப்படிங்கிறது வந்து வினைன்னு சொல்லி நான் அமைச்சுங்க. ஸோ தொல்காப்பியம் காமனான விஷயம். முடிங்கிறது வந்து வினைங்கிறதுனால வினையியல்னு சொல்லிட்டு வச்சுங்க. அவ்வளோதாங்க. மலர்தமிழ் அப்படிங்கிற உரைநடையில் ஒரு சொல் பல சொற்களை தரும் சிறப்பு கொண்டது தமிழ் மொழி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? வாங்க ஒரு எழுத்துக்கான பொருளை என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்ல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? தென் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். 8 அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு தமிழ் சொல் வந்துட்டு அப்படின்னு மீனிங், ஆன்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு ஆனா அழகுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆங்கிறது முதல் எழுத்தோ அது மாதிரி சிவனும் திருமால் முதல் அப்படிங்கிறதுனால ஆங்கிறதுக்கு சிவன் திருமால் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பசு அப்படின்னு சொல்லுவாங்க. எருதுக்கும் ஆன் தான் சொல்லுவாங்க, பசுக்கும் ஆண் தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்மான்னு ஒரு மீனிங் இருக்குது. மானுக்கும் வந்துட்டு ஆண் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஈ அப்படின்னா வந்துட்டு தமிழ் வடித்தோட அறை அப்படிங்கிறத மீன் பண்ணுறது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது வந்துட்டு சுட்டு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அப்படின்னா வந்துட்டு கொடுக்கறத வந்துட்டு ஈன்னு தான் சொல்லுவாங்க. இரத்தல் நம்ம வந்து வாங்குறதும் வந்துட்டு ஈன்னு தான் சொல்லுவாங்க. தென் பறக்கும் பூச்சி ஈன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ஓகேங்களா? தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ரெண்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஊக்கு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி சொன்னோம். தென் உமையாள் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அதாவது சிவன், அதாவது மனைவி, சிவன் மனைவி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமான அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படின்னா வந்துட்டு உணவு, இறைச்சி, உண்ணல். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தோம் 7 அப்படிங்கிறதுக்கான குறில் வடிவம் அதனால் ஏங்கிறது வந்துட்டு 7ங்கிறது குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஏங்கிறது வந்து வினா எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இருமாப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? அதனால் அப்படிங்கிறது வந்து இருமாப்புன்னு சொல்லி நான் வச்சுங்க. அப்படிங்கிறது வந்துட்டு ஏவறது, எது ஏவறது? அம்பை ஏவறது. ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு அம்பை ஏவறதுன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா வியப்பாக இருக்கிற விஷயங்கள் தான் ஐன்னு சொல்லுவோம். தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு ஐன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஐயான்னு யாரை சொல்லுவோம்? தலைவன், அரசன், ஆசான். அந்த 3 பேர்த்தையும் வந்துட்டு ஐயான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கடவுளை சொல்ல மாட்டோம். தலைவன், அரசன், ஆசான் இந்த 3 பேர்த்தையும் மட்டும்தான் ஐயான்னு சொல்லுவோம். ஸோ ஐயான்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறது என்னன்னு சொன்னால் மகிழ்ச்சியான விஷயத்தை வந்துட்டு சொல்லுவோம். தென் வியப்பு தான் வந்துட்டு சொல்லுவோம். தென் அதுக்கு இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா மதகு பலகைன்னு சொல்லி இன்னொரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கிறது வந்துட்டு ஔவையார் அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க. ஔவையார் வந்துட்டு உலகுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஆனந்தமானது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கானா வந்துட்டு கடவுள் பார்த்திங்க யாருன்னா பிரம்மன், அக்னிங்கிறத வந்து கான்னு சொல்கிறாங்க. காங்கிறது வந்துட்டு ஒன்று அப்படிங்கிறது மீனிங்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்துட்டு சோலை. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அடிக்கடி கொஷினில் கேட்குறது. தென் அப்படின்னா வந்துட்டு காத்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. காவல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? தென் அப்படின்னா பார்த்திங்கன்னா கீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீன்னு சொல்லிட்டு இரைச்சல் ஒலின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
கு அப்படின்னா சின்ன கு அப்படின்னா வந்து பூமி உலகம் சொல்லிட்டு, சின்ன கூவாக இருந்துச்சுன்னா குற்றம் அப்படின்னு, அதாவது குரில் அப்படின்னா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, நெடிலாக இருந்துச்சுன்னா கூகை. ரெண்டுக்குமே வந்து பூமி உலகம் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையை வந்துட்டு உறுப்புன்னு சொல்லுவாங்க. கையை வந்து கைன்னு சொல்கிறோம் இல்லையா, உறுப்பு, அதை வந்து ஒழுக்கமாக கழுவு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. தென் சிறகு ஒப்பனை, கையில் தான் வந்துட்டு ஒப்பனை செய்வோம், அழகுபடுத்துவோன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. சிறகு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குதுன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. தென் கோ அப்படின்னா வந்துட்டு அரசன், தலைவன், இறைவன், அந்த மூணுமே வந்துட்டு கோ அப்படின்னு தான் சொல்லுவோம். தென் பசுவையும் கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்க. கவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பற்று அப்படிங்கிறது வந்து கவ்வுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பற்று அப்படின்னு சொல்கிறது, பற்றது கூட தீங்கையாக பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சா அப்படின்னா வந்துட்டு சாதல், இறத்தல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சோர்வாக தானே இருப்பாங்க. ஸோ சோறுதல் அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது என்னது, ஒரு இகழ்ச்சியான ஒரு விஷயம், விருப்ப காட்டுறதான ஒரு விஷயம். தென் வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறதையும் நான் வச்சுங்க. சி அப்படின்னா. சு அப்படின்னா வந்து சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விரட்டுறதுக்கு சொல்கிற வேடு, அதுவும். தென் சுகம் அப்படிங்கிறத நான் வச்சுங்க. மங்கள், நன்மை அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. சே அப்படின்னு சே அப்படின்னா எருது. ஓகேங்களா. தென் ஆனாலும் எருது தான், சேனாலும் எருது தான். ஓகேங்களா. தென் சே அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிகப்பு அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுங்க. இது ஒரு மரம்னு சொல்லி நான் அமைச்சுங்க. ஓகேங்களா. ஒருத்தரோட கைப்பொருளை பிடுங்கணும் அப்படின்னா சை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அமைச்சுங்க. சைங்கிறது அருவெருப்பான ஒளி அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, அடிக்கடி கொஷினில் கேட்குறது, கோட்டை, மதில், அரண் அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. ஓகேங்களா. தென் தா அப்படின்னா வந்துட்டு தருதல், கொடுத்தல், ரெண்டும் ஒரே மீனி தாங்க. தரது கொடுக்கறது கூட வந்துட்டு நல்லதாக கொடுக்காம கேடாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் தீ அப்படின்னா வந்துட்டு, தீனா என்னங்க, நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தென் சினம் அப்படிங்கிறது சினத்தி அப்படின்னு சொல்லிட்டு உருவம் பண்ணுவாங்க. தென் அது இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு தீமை அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கோங்க. நரகத்தில் கூட வந்துட்டு நம்ம தப்பு செஞ்சோம்னா தீயில் வச்சு தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் அமைச்சுக்கோங்க. ஓகேங்களா. தீ அப்படின்னு சொல்லிட்டு. தூ அப்படின்னு சொல்லி வச்சேன்னா, தூ அப்படிங்கிறது என்னங்க, வாயில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் வந்துட்டு தூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உண்ணுதலுக்கும் தூதா, உணவு இருக்கிறதுக்கும் தூதா, அது சாப்பிட்டு அது துப்புறது தூதா. ஓகேங்களா. தென் தூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டா, வெண்மை, தூய்மை, பகைமை, மூணும் வந்துட்டு டூ அப்படின்னு சொல்லுங்கள். தென் தே அப்படின்னா தெய்வம், கடவுள். தெய்வம், கடவுள் அருள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கேன். தே அப்படின்னு சொல்லி தே கிடையாது, தே. தென் தை அப்படின்னா வந்துட்டு, தைங்கிறது வந்து மாதம் சொல்லி ஒன்றுங்க. தென் தை அப்படின்னா தைத்தல் அப்படின்னு சொல்லி மீனிங் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தாங்க. இன்னொன்று என்ன, தை மாதத்தில் அலங்காரம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. தென் நா அப்படின்னா வந்துட்டு யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்லி, நா அப்படிங்கிறது நாக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாக்கு என்னவா இருக்குது, நடுவில் தான் இருக்குங்க. ஓகேங்களா. அந்த நாக்கு அயலற்ற தான் பேசும். ஓகேங்களா. ஸோ நாக்கு நடு அயலர். நீ அப்படின்னா வந்துட்டு முன்னிலை அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கோங்க. நே அப்படின்னா வந்துட்டு நேசம் சொல்லி நான் அமைச்சுக்கோங்க. அன்பு, அருள், நேயம் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கோங்க. நை அப்படின்னா வந்துட்டு நஞ்சு போகிறது, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. நஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ண, வருந்துவோங்க. ஸோ நெய்தல், வருந்துதல் அப்படின்னு. நோ அப்படின்னு சொன்னால், நோ அப்படின்னா இங்கிலீஷில் நோ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அது யாருக்குமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ துன்பம், நோய் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கோங்க. ஓகேங்களா. நோ அப்படின்னா துன்பம், நோய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் பா அப்படின்னா பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. காற்று அப்படின்னா காற்றினோட சாபம் தான் புயல்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ பா அப்படின்னா, பா அப்படின்னா பாட்டுன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. பாக்கு அழகுன்னு ஒரு மீனிங் இருக்குது, பாதுகாப்புன்னு ஒரு மீனிங் இருக்குங்களா. பி அப்படின்னா வந்துட்டு அழகு. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி அப்படின்னா வந்துட்டு பெருமரம், மலம், அச்சம். ஓகேங்களா. தென் பூ அப்படின்னா இது அடிக்கடி கேட்குறதுங்க, மலர், பூமி, பிறப்பு. இதுதான் வந்துட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு. மலர், பூ, மலர் அதாவது பூ மலர்ன்னு தான் சொல்லுவோம். பூங்கிறதுக்கு பூமின்னு, பிறப்புன்னு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பே அப்படின்னா பார்த்திங்கன்னா நுரை அப்படின்னா மேகம் அப்படின்னு ஒரு மீனிங், அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. பை அப்படின்னா வந்துட்டு பசுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. பைந்தமிழ் அப்படின்னா இளமையான தமிழ். ஸோ இளமைங்கிறது இருக்குது. ஸோ பைங்கிறது வந்துட்டு இளமைனாவே அழகு தானேங்க, அழகுன்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது பை, கைப்பைன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். போ அப்படிங்கிறது என்னங்க, போதல், செல்லுதல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மா அப்படின்னா வந்துட்டு சிவனை நான் வச்சுக்கோங்க. சிவனோட தலையில் என்ன இருக்குது, சந்திரன் இருக்குது.
கழுத்தில் என்ன இருக்குது, நஞ்சு இருக்குது. ஸோ நஞ்சு ஏறிச்சு அப்படின்னா நேரத்தில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வளர்த்தமிழ்ங்கிறதுக்கு வந்து என்னென்ன மீனிங் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இங்கே சும்மா பெரிய, விலங்கு, மேன்மை, மரம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு அழகு, அளவு, அழித்தல், திருமகள், வண்டு, வயல், மேன்மை, துகள், இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மீ அப்படின்னா வந்துட்டு மீமிசை ஞாயிறு ஒரு பொருட் பன்மொழிக்கு சொல்லியிருப்பாங்க. மீனா வந்துட்டு மேலே, உச்சி அப்படி, மீனாலும் மேலே தான், மிசைனாலும் மேலே தான். ஸோ அவையார் கூட ஒரு இதில் வந்து மிஸ்ஸையா அவளாக இருந்தால் என்ன, மிஸ்ஸையாக இருந்தால் என்னப்பா, மேடாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மீ அப்படின்னா வந்துட்டு மேலே, உச்சி, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மூ அப்படின்னு சொல்லிட்டுனா மூக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூக்கு வந்துட்டு இன்னொன்று 3ன்னு சொல்லி ஒரு ஞாபகம் இருக்குதுங்க. மே அப்படின்னா வந்துட்டு மே மாதத்தில் பிறந்தவங்க அன்பாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு மேன்மை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேங்கிறது மாதம், ஸோ மேலே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் மைனாவே கருப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சனம், கருமை, இருள், மலடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மோ அப்படின்னா வந்து மோத்தல், முகர்தல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் யா அப்படின்னா வந்து தமிழ் எழுத்து என்பதன் வடிவந்தான் யா அப்படின்னு சொல்லுங்கள். வா அப்படின்னா யா அப்படின்னா வந்து யாத்தல், யாக்கை, ஒரு வகை மரம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் வா அப்படின்னா வந்துட்டு கால்பாகம், அதாவது எப்படி வந்துட்டு அரைப்பாகமோ இது வந்துட்டு கால்பாகத்துக்கானது வந்து வா. ஓகேங்களா. வா அப்படின்னா வந்துட்டு வருதல், வரவங்க வந்துட்டு கரெக்டாக வராமல் தாவி வந்துட்டு பிரச்சனையை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. வி அப்படின்னா வந்துட்டு அறிவு, நிச்சயம், ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. தென் வி அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியங்க. மலர், பறவை, விரும்புதல், இந்த 3ங்க. ஏதோ ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. வை அப்படின்னா வந்து வைத்தல், வைக்கோல், கூர்மை. வைனா வந்து வைக்கிறது, என்ன வைக்கிறது, வைக்கோலை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா கூர்மையாக வைக்கிறாங்கங்க. இப்படி தாங்க நான் வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வரைக்கும் பார்த்த டாபிக்ஸோட கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். உன்னால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் யார்? ஓகேங்களா. செகண்ட் கொஷின், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினல் என்று உணராத எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார்? ஓகேங்களா. மூணாவது கொஷின், மிக பழமையான இலக்கண நூல் எது? ஓகேங்களா. நாலாவது கொஷின், தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் நூல் எது? ஓகேங்களா. அஞ்சாவது கொஷின், தமிழ் மொழி எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாக அமையும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து 6th கொஷின், சீர்மை என்பது டேஸை குறிக்கும். ஓகேங்களா. தென் 7th கொஷின், 8 என்ற எண்ணின் தமிழ் வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி. 8th கொஷின், வெள்ளம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நெக்ஸ்ட் 9th கொஷின், கோடை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? உலகம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? 10th கொஷின். 11th கொஷின், மகிழ்ச்சிங்கிற சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் 12th கொஷின், வீரசோழியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அது எந்த வகையை சார்ந்தது? இலக்கணமா, இலக்கியமா? ஓகேங்களா. தென் 13th கொஸ்டின், வளர்த்தமிழ் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு. இது நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு நானே ஆன்சர் சொல்கிறேன். 13th கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா வளர்த்தமிழ், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ் அப்படின்னு சொல்லி முக்காலத்தையுமே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு வினைங்கிறதுனால இது வளர்த்தமிழ்ங்கிறது வந்து வினைத்தொகை. ஓகேங்களா. தேங்க்ஸ். நன்றி.